அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைய பதிவுல நம்ம பார்க்க போற செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முளைப்பாரி பற்றிய தகவல்கள் தான். முளைப்பாரி ஏன் எடுக்க வேண்டும், முளைப்பாரி எடுப்பதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, அதற்கான காரணம் என்ன போன்ற தகவல்களை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் அம்பாள் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். முளைப்பாரியை பற்றிய தகவல்கள் சொல்லுங்க அப்படின்னு நம்முடைய சப்ஸ்கிரைபர்ல ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. சில விஷயங்கள் நம்ம இதை சொல்லணும் அப்படின்னு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். ஆனா கமெண்ட்ல இப்படி கேட்கும் போது ஆஹா ரொம்ப அற்புதமான கேள்வியா இருக்கு, இதை பத்தி சொல்லலாம் அப்படின்னு. ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம சொல்லணும்னா, இந்த உலகத்துல ஏகப்பட்ட தகவல்கள் இருக்கு இல்லையா. அதுல நீங்க எங்களை கேட்க தூண்டும் போதுதான் பாத்தீங்கன்னா அந்த தகவலை பற்றி பேசணும்னு தோணுது. அதே போல நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒரு சிலர் திரும்ப திரும்ப வெங்கட் ராகவன், துமிழன், அப்புறம் இன்னும் ஒரு சில சகோதர சகோதரிகள் எல்லாம் இருக்காங்க. அவங்க திரும்ப திரும்ப இதை பற்றி சொல்லுங்க, இதை பற்றி சொல்லுங்கன்னு கிட்டத்தட்ட ரொம்ப பொறுமையா ஒரு 2-3 வருஷமா சில தகவல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. கட்டாயம் அந்த தகவல்கள் சொல்லுவேன். சில சூழ்நிலை, அதாவது பிஸியா இருக்கிற காரணத்தினால, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால, இன்னும் பல வேலை பளு காரணமாக என்னால தொடர்ந்து சமீப காலங்கள்ல உங்களுக்கு பதிவுகள் கொடுக்க முடியல. ஆனா இப்ப கட்டாயம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்ப முடியுதோ அப்போ பதிவுகள் தரணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். எப்பவுமே நினைப்பேங்க அந்த மாதிரி. நான் எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்பெல்லாம் பதிவுகள் கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். சரி, இப்போ நம்ம சகோதரி கேட்டுக்கிட்ட மாதிரி முளைப்பாரி பதிவுக்குள்ள போகலாமா? முளைப்பாரி எடுப்பது அப்படின்றது ஒரு சடங்காகவே நம்ம தமிழர் பண்பாட்டுல இருக்கு. இந்த முளைப்பாரி எடுப்பது ஒரு மங்களகரமான விஷயமாக கருதப்படுது. ஆடி மாதத்தில் பெரும்பாலான அம்மன் கோவில்கள்ல இந்த முளைப்பாரி பெண்கள் எடுத்துட்டு போறத பார்த்திருப்பீங்க. தட்டுல மண் இருக்கும், அதுல பாத்தீங்கன்னா பயிர்கள் போட்டு முளைக்க செஞ்சிருப்பாங்க. அந்த முளைப்பாரியை தட்டுல தூக்கிட்டு மேளதாளத்தோட கோயிலுக்கு போயிட்டு அம்பாளுக்கு சமர்ப்பித்து வணங்குதல் அப்படின்றது ஒரு ஒரு முறையாக இருக்கு. இன்றைக்கும் பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல இது நான் நிறைய கச்சேரிக்கு போகும்போது பயணம் செய்யும் போது பார்த்திருக்கேன். அதனால டிராபிக் ஜாம் ஆகி நின்று கச்சேரிக்கு சில சமயங்கள்ல தாமதமாக கூட போயிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு. தென் மாவட்டங்கள்ல மட்டும் கிடையாது, பாத்தீங்கன்னா அந்த கிராமங்கள், பெரிய கிராமங்கள்ல, சின்ன சின்ன ஊர்கள்ல கூட இன்றைக்கும் முளைப்பாரி எடுத்துட்டு போறாங்க. இந்த சென்னையில கூட பல கோவில்கள்ல முளைப்பாரி எடுத்துட்டு போறத நான் பார்த்திருக்கேன். இது பெண்கள் தான் இந்த சடங்கை செய்வாங்க. முளைப்பாரி வச்சுட்டு தான் வீட்டுல வளர விட்டுட்டு தான் கொண்டு போய் அம்பாளுக்கு படைப்பாங்க. அதற்கான காரணங்கள் என்ன, இந்த முளைப்பாரி எடுத்துட்டு போறதுனால விஞ்ஞான காரணம் ஏதாவது இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம பெரியவங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே சொல்லி வச்சிருக்காங்க. நம்ம மூதாதையர்கள் எதுவுமே காரண காரியத்தோட தான் எல்லாமே சொல்லி இருக்காங்க. அந்த காலத்துல மழை பெய்ய வேண்டிய காலங்கள்ல நல்ல மழை பெய்ஞ்சது, மும்மாரி மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி நல்லாவே மழை பெய்யுற நேரத்துல எல்லாம் பெய்ந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த சூழல் காரணமா, சுற்றுப்புற சூழல் காரணமாக நம்ம மாசு விளைவிக்கிறோம் இல்லையா இந்த பிரபஞ்சத்துக்கு, அதன் காரணமாக எல்லாம் நிறைய புகையினால வண்டிகள் நிறைய இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இப்ப மும்மாரி மழை பெய்வது கிடையாது. இப்படி மும்மாரி மழை பெய்ய வேண்டும், போகத்தில் நல்ல விளைச்சல் இருக்கணும் அப்படின்னு வேண்டி இயற்கை எண்ணெயை வேண்டுவாங்க. இயற்கை எண்ணெய் யாரு? நம்ம அம்பாள் தான். அந்த இயற்கை எண்ணெயை வேண்டிக்கிட்டு பெண்கள் முளைப்பாரி எடுப்பாங்க. இந்த முளைப்பாரி சடங்கே இயற்கையை வேண்டி, நம்ம தண்ணி, இப்போ பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு இல்லைன்னா கூட நம்ம வாழ முடியாது. அதுல எல்லாத்துக்கும் அடிப்படையாக ஆதாரமாக இருக்கக்கூடியது உயிர்கள் வாழ்றதுக்கு, பயிர் வாழ்றதுக்கு, உயிரை வளர்க்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நீர் ஆதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால மழை பெய்யணும். அது மட்டுமா, மழை பெய்ஞ்சாதான் நமக்கு உணவே கிடைக்கும். எப்பேற்பட்டவங்களாக நான் பலமுறை சொல்லியிருக்கேன். நம்ம சின்ன வேலை செய்தா கூட, இல்ல ஃபிளைட்டே ஓட்டுறோம், இல்ல வானத்திலேயே பறந்துகிட்டு இருந்தா கூட, இல்ல ஸ்பேஸ்க்கே போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு உணவு வேண்டும்.
நான் வந்து ரொம்ப மெத்த படிச்சவளாக்கும் ஸ்பேஸுக்கு போறவளாக்கும் எனக்கு சாப்பாடு இல்லாம எல்லாம் நான் பாரு விவசாயம் பண்ணா வாழ்ந்துருவேன் அப்படி ஒருத்தரும் வாழ முடியாது. அதனால ஸ்பேஸ்க்கு போனா கூட விண்வெளிக்கு போனா கூட நமக்கு உணவு என்பது தேவைப்படுகின்றது. அதாவது உயிர் வாழ இந்த உடல் வளர வந்து நமக்கு கட்டாயம் உணவு தேவைப்படுகின்றது. அந்த உணவுக்கு பஞ்சபூதங்களும் தேவைப்படுகின்றது. அதுல இந்த நீர் இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன், எங்க பயிர்கள் வளரும்? பயிர்கள் வளராம பஞ்சம் ஏற்படும். அப்ப நமக்கு வந்து சாப்பாடு கிடைக்காது. ரொம்ப கலியுகம். இப்பவே பாத்தீங்கன்னா அந்த விவசாயம் குறைஞ்சுக்கிட்டே போகுது, விலைவாசி அதிகரிச்சுக்கிட்டே போகுது. என்ன எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு வரோம், நாங்க மெத்த படிக்கிறோம், நாங்க அங்க பட்டணம் போறோம், இல்ல வந்து ஃபாரின் போறோம் அப்படின்றதுனால நிறைய விஷயங்கள் விட்டுக்கிட்டு வரோம். சரி, இந்த முளைப்பாரி எடுப்பதற்கு காரணமே இந்த இயற்கையாக இருக்கணும், சேதம் அடையக்கூடாது, பயிர்கள் எல்லாம் செழிப்பாக வளரணும் அப்படின்றதுக்காக தான். இன்னொன்னு விதைகளை சேர்த்து வைக்கணும். நல்லா விளையக்கூடிய விதைகளை என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீட்டுல முளைய விட்டுட்டு முதலாக விதை போட்டு நல்லா முளைத்ததை யாருக்கு கொடுக்கணும்? நமக்கு கொடுத்த அந்த அன்னைக்கு, இந்த தெய்வத்துக்கு கொடுக்கணும் இல்லையா? இறைவனுக்கு தான் எதையும் படைக்க வேண்டும் முதலாக அப்படின்னு அந்த விளைந்த முளைப்பாரியை கொண்டு போயிட்டு அம்பாளுக்கு செலுத்தி நன்றி கடன் சேர்ப்பாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த முளைப்பாரி எடுக்கிறதுனால நிறைய காரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம சமூக ஒற்றுமையை கூட சொல்லலாம். ஒரு கிராமம் அப்படின்னு இருந்ததுன்னு வைங்களேன், அந்த கிராமத்துல இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருமே பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க ஏதாவது சண்டையில இருந்தா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த முளைப்பாரி எடுத்துட்டு போகும்போது கொஞ்சமாவது ஒருத்தர் பார்த்துப்பாங்க, ஒரு ஸ்மைல் வரும், அப்புறம் வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி எல்லாரும் கூடி, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் கூடி இந்த முளைப்பாரி எடுக்க வேண்டும். அந்த காலகட்டத்துல அப்படிதான் இருந்தது. இப்ப வந்து கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கு. ஆனா நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் வந்து சீக்கிரத்துல அழியாதுங்க. தமிழர் பண்பாடு கலாச்சாரம் எப்பவுமே உன்னதமானது, உயர்ந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால இந்த முளைப்பாரி எடுக்கிறதுனால சமூக ஒற்றுமையும் இருந்தது, பெண்களுக்குள்ள ஒற்றுமை இருந்தது. அவர்கள் ஒற்றுமையாக கூடி குலவை போடுவாங்க. அந்த முளைப்பாரி வைத்து கும்மி கூட அடிச்சிருக்காங்க. இந்த முளைப்பாரி எடுக்கிறது பல்வேறு விஷயங்கள்ல, பல்வேறு சடங்குகள்ல கூட செஞ்சிருக்காங்க. ஆனா குறிப்பாக இந்த அம்பாள் வழிபாடு இந்த ஆடி மாதத்துல வரும் பொழுது நல்லா செய்வாங்க. இந்த குலவை போடுறது கூட அப்படின்னு அந்த நாக்க அசைச்சு போடுவாங்க. இதுக்கு நிறைய நாங்க கிராமத்து பாட்டே பாடியிருக்கோங்க. செவலக்கால 2 பூட்டி ஏலேலங்கடி ஏலோ, நம்ம சேர்ந்து நல்லா உழுவோமடி ஏலேலங்கடி ஏலோ. இப்படியே இந்த பாட்டு நீளமா வரும். அந்த விவசாயம் செய்யறப்ப நாங்கெல்லாம் பாட ஆரம்பிச்சப்ப பாத்தீங்கன்னா, விவசாயம் கண்கூடாக பார்த்தோம், ஏரோட்டினது பார்த்தோம், அவங்க விதைக்கும் போது நாத்து நடும் போதெல்லாம் உண்மையாக பாடினதெல்லாம் கேட்டோம். நிறைய கேட்டு அதை பதிவெல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனா இப்போ இல்லை. இப்ப சமீப காலமா ஒரு 10 ஆண்டுகளாக அது கிடையாது. அதெல்லாம் கிராமத்து பாட்டே கிடையாது. நாங்க பொக்கிஷமாக வச்சதை கட்டாயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒலிப்பேழைகளாக செஞ்சிருக்கோம். நிறைய புத்தகங்கள் வடிவில நிறைய எழுதியிருக்கோம். ஆராய்ச்சி செய்து உண்மையாக இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு வர்றோம். அப்படி இருக்கும்போது இந்த பாடலை பார்த்தீங்கன்னா, நம்ம நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், இந்த ஊரும் செழிக்க வேணும், உத்த மழை பெய்ய வேணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமான பாடல்கள். அதாவது சில பாடல்கள்ல கிராமத்துல ஆராய்ச்சி என் கணவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, வரிகள் கிடைச்சு ராகம் கிடைக்காம இருந்திருக்கு. இல்ல வரிகள் பாத்தீங்கன்னா முன்னுக்கு பின் முரணாக இருந்து பிச்சு பிச்சு போட்ட மாதிரி ஒரு ஒற்று அர்த்தம் இல்லாம இருக்கும். அதெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு ஒழுங்குபடுத்தி அதுக்கு இசையமைத்து பாடினதுதான் இந்த பாடல்கள் எல்லாம். இந்த மாதிரி நிறைய பாடல்கள் ஒழுங்குபடுத்தி இசையமைத்து நாங்க பாடியிருக்கோம். அது சமயம் வரும்போது, இப்ப எப்படி ஒவ்வொன்றா சமயம் வரும்போது நாங்க கொடுத்துட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி சமயம் வரும்போது கட்டாயம் உங்களுக்கு பாடல்களாக தருவோம். பாட்டை பத்தி பேசிட்டு அப்படியே மலைப்பாரியை விட்டுட்டேன் இல்லையா? இந்த மலைப்பாரி பற்றிய இன்னும் கூடுதல் தகவல்கள், விஞ்ஞான காரணங்கள் சொல்லணும்னு நான் அது தொட்டேன், அப்புறம் பாட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா நல்ல அந்த விதைய அடுத்த ஆண்டுக்கு போடணும்னா இந்த ஆண்டே எடுத்து வச்சிருவாங்க. நல்ல நல்லா முளைக்கக்கூடிய விதைகள் எல்லாம் தேர்வு செஞ்சு எடுத்து வச்சிருவாங்க. அந்த மாதிரி சேமிப்பு கிடங்கு இப்பெல்லாம் இருக்கு, அங்க சேமிச்சு வச்சுக்கிறாங்க. இப்போ கிராமத்துல எல்லாம் போனா, என் வீட்டுக்கார ஊருக்கே போனா ஒரு ரூம் அதுக்குன்னே தனியா இருக்கு, அதுல வந்து விதைகள் சேர்த்து வச்சிருப்பாங்க. அப்படி நல்ல முளைக்கக்கூடிய விதைகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறது?
இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த ஆடி மாதத்தில் தான் ஆடி பட்டம் தேடி விதை, விவசாயத்திற்கான மாதம் கூட இந்த ஆடி மாதம் தான். அதனாலதான் இந்த ஆடி மாதத்துல எது போட்டாலும் நல்ல செழிப்பாக வளரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அது உண்மையும் கூட. இந்த ஆடி மாதத்துல போடுவாங்க, விதைகள் தெளிப்பாங்க, நல்லா முளைச்சு வர்றதை பார்த்துக்கிட்டு, ஓ இது நல்ல விதை, நம்ம இது வந்து சேமிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு அந்த விதைகளை எல்லாம் சேமிச்சு வச்சுப்பாங்க அடுத்த ஆண்டுக்காக. இது பாத்தீங்கன்னா தொடர்கதையாக, இது வந்து பன்னெடுங்காலமாக நம்ம மூதாதையர்கள் எல்லாம் கடைபிடிச்சுக்கிட்டு வந்த விதைகள் தான் இன்றைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஜீவித்து இருக்கு, அதாவது உயிருடன் இருக்கு, உயிரோட்டமாக. இதற்கு உண்மையான வரலாறு எப்போது ஒவ்வொரு விதைக்கும் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து மனிதன் என்றைக்கு விவசாயம் செய்ய ஆரம்பிச்சானோ அப்போலிருந்தே அந்த விதைகள் எல்லாம் வந்து தொடர்ந்து காலங்காலமாக வந்துகிட்டு இருக்கு. எத்தனை யுகம் இந்த வந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி பன்னெடுங்காலமாக இந்த விதைகள் எல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. புதிதாக நிறைய விதைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, அது வேற விஷயம். ஆனா சிலது அடிப்படையாக இருக்கக்கூடியது நான் சொல்றேன். இப்போ அந்த முளைப்பு தன்மையை பார்த்து என்ன பண்ணுவாங்க, இந்த விதைகளை எல்லாம் சேர்த்துக்கிட்டே வருவாங்க. அடுத்த ஆண்டு அது போடுவாங்க, பின்ன அது வந்து நல்லா முளைச்சதை எடுத்துட்டு அது திரும்ப சேர்த்துக்கிட்டு வருவாங்க. இது வந்து இதுக்கு அந்த முளைப்பாரிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் உண்மைகள். நம்ம மூதாதையர்கள் தங்களுடைய மூளையை எப்படியெல்லாம் அறிவியல் பார்வையாகவும் பார்த்திருக்காங்க பாத்தீங்களா? சரி, இந்த முளைப்பாரி வந்து எதனுடன் தொடர்பு கொண்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுடன் தொடர்பு கொண்டது. இந்த கிராமத்து தேவதைகள், கிராமத்து பெண் தெய்வங்கள் மற்றும் கிராமத்து பெண்கள், அம்பாள், சக்தி, இந்த மாதிரி கிராமத்து தெய்வங்களுடன் இந்த முளைப்பாரி தொடர்பு கொண்ட காரணத்தினால விவசாயமும் இந்த ஆடி மாதத்தில் நம்ம விதைக்க வேண்டும் விவசாயத்திற்கு அப்படின்ற காரணத்திற்காகவும் இந்த ஆடி மாதத்தில் முளைப்பாரி எடுத்து நம்ம உயிர் வளர்க்க, உடல் வளர்க்க காரணமாக இருக்கின்ற இந்த விவசாயத்திற்கு நன்றி செலுத்தணும். அந்த நன்றி யாருக்கு கொண்டு போய் செலுத்தணும்னா அதை படைத்த இறைவனுக்கு செலுத்தணும் இல்லையா? அப்போ பெண்கள் தொடர்புடைய காரணத்தினால இந்த முளைப்பாரியை ஆடி மாதத்துல அம்பாளுக்காக எடுத்துட்டு கோயிலுக்கு போயிட்டு தங்களுடைய நேர்த்தி கடன்களை செலுத்தி மீண்டும் வரக்கூடிய ஆண்டுகள்ல விவசாயம் செழிப்பாக இருக்கணும், பஞ்சம் பசி பட்டினி எதுவும் இருக்கக்கூடாது, நல்லா போகம் விளையணும், நிறைய விளைச்சல் கிடைக்கணும், அதன் மூலம் வருமானம் ஈட்டணும் அப்படின்னு எல்லாருமே வேண்டிக்கணும். எல்லாருமே வேண்டிக்கிட்டு வந்தாங்க அந்த காலத்துல. ஏன்னா அந்த காலத்துல விவசாயம் தான் எல்லாருக்கும் தொழிலாக இருந்தது. இன்னைக்கு விவசாயத்தை பார்த்தா அந்த சேத்துல நான் கால் வைக்கிறதா, விவசாயத்தை நான் கொண்டு போய் நாத்து நடுறதா அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கல்ல. இன்னைக்குதான் பல தொழில்கள் இருக்கு. ஆனா அந்த காலத்துல அனைவருக்குமே நிலம் இருந்தது, எல்லாருமே வந்து விவசாயம் தான் செஞ்சாங்க. நம்ம மூதாதையர்கள் எடுத்துட்டே போனீங்கன்னா விவசாயம் தான் தொழிலாக இருந்தது. அது இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுத்து வேணுங்கிறத வாங்கிக்கிறது, அப்புறம் வந்து தொழிலாக மாறினது, சந்தைக்கு கொண்டு போய் இது பணம் ஈட்டுறதுக்காக மாறினது, அதெல்லாம் வந்து பிற்காலத்துல எல்லாமே வளர்ந்ததுதான். இப்போ இந்த முளைப்பாரி எடுப்பதற்கான காரணங்கள் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, இது போன்ற கேள்விகளை நீங்க கேட்டீங்கன்னா தான் எனக்கும் ஞாபகம் வந்து இதை பத்தி உங்ககிட்ட சொல்லுவேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்முடைய கிராமத்து இசை. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க என்ன வடநாட்டு பெண்ணாக பார்க்கலாம், ஆனா நான் இங்க வந்து ரொம்ப காலம் ஆச்சு. நான் கிராமத்து பாடலை வந்து என் கணவரோட சேர்ந்து ஆராய்ச்சி செய்திருக்கேன், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். அதாவது இன்னதுதான்னது கிடையாது, உங்களுக்கு எது கேட்டாலும் அது சம்பந்தமாக அத்தனையும் ஆய்வு செய்து வச்சிருக்கோம், நாங்க பொக்கிஷமாக வச்சிருக்கோம். கேட்டாதான் கொடுக்க முடியும். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்களுக்கு வரவேற்பு கிடையாது. அதனால நாங்களா தேடி போய் எதுவும் கொடுக்க முடியல. நிறைய பேர் இப்ப கூட எங்க கிட்ட கேக்குறாங்க, ஏங்க நீங்க இசை நிகழ்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு. பண்றோம். என்னன்னா இந்த காலத்துல நிறைய பேர் கேமராவும் கையுமா இருக்காங்க, நான் பார்த்திருக்கேன். என்ன உட்கார்றது எந்திரிக்கிறது எல்லாமே கேமரால எடுத்துட்டு நல்லா பயன்படுத்திக்கிறாங்க மீடியாவை. அது நல்ல செய்தி, நல்ல விஷயம், வரவேற்கணும் அதை. ஆனா எங்களுக்கு அது பழக்கமே இல்லாதனால இசை நிகழ்ச்சி பாட்டுக்கு நாங்க செஞ்சுட்டு எப்பவும் போலதான் அந்த காலத்துல இந்த எப்படி செஞ்சோமா, இசை நிகழ்ச்சி செஞ்சோமா வந்தோமா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்பப்போ ஏதோ நாங்க எடுத்துக்கிறது, அவ்வளவுதானே ஒழிய இசை நிகழ்ச்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆய்வுகள் எங்களோட இசை நிகழ்ச்சி சம்பந்தப்பட்டது எல்லாமே போய்கிட்டு தான் இருக்கு. ஒரு பக்கம் அமைதியா செய்யறோம், அவ்வளவுதான். சரி, இந்த பதிவை கட்டாயம் உங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நீங்க பகிரணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. இப்போ நம்ம விஹா ஆன்லைன் பத்தி சொல்றேன்.
விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். நான், என் கணவர், பிள்ளைகள் நடத்துகின்ற ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க உடனே பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போயிட்டு தம்ப்நெயில்ல கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க, டவுன்லோட் செய்துக்கோங்க. டவுன்லோட் செய்த பின்னாடி நீங்க பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்துல இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு தம்ப்நெயில்ல எல்லாம் ஒன்றும் விளங்கலீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு வீடியோ கீழேயும் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓபன் பண்ணுங்க. அதுல பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோருக்கும் ஆப் ஸ்டோருக்கும் இருக்கக்கூடிய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் தரப்பட்டிருக்கும். அதை நீங்க பார்த்து டவுன்லோட் செஞ்சுக்கோங்க. அது தவிர பாத்தீங்கன்னா viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்கான லிங்க்கும் அதுல தரப்பட்டிருக்கும். அது தவிர பொருள்களை நேர்ல பார்த்து வாங்குறவங்களுக்காக எங்களுடைய விஹா ஸ்டோருக்கான அட்ரஸும் கொடுக்கப்பட்டுள்ளது. எங்களுடைய விஹா கடை சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்துல இருக்கு. அதற்கான போன் நம்பர், அட்ரஸ், கூகுள் ரூட் மேப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குங்க. இத்தனை சொன்ன பின்னாடி திரும்ப திரும்ப கமெண்ட்ல கேக்குறீங்க எங்கெங்க வாங்கணும், என்ன பண்ணணுங்க, எப்படி வரணுங்கன்னு. எல்லாமே வெப்சைட்லயும் இருக்கு, இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இருக்கு. இன்னும் சில தகவல்கள் சொல்றேன். எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள் வேற எங்கேயுமே கிடையாது. ஒரே ஒரு கடை தான் நான் நடத்திக்கிட்டு வரேன். என்னுடைய பெயர், புகைப்படம், ஆடியோ, வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு யாராவது விஹா என்கின்ற பெயரையோ, என்னுடைய பெயரையோ, என்னுடைய ஷார்ட்ஸையோ நான் பேசிக்குவது போல ஏதாவது ஒரு கட்டிங் எடுத்து அவங்க பொருளுக்கு ஆடு கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அதை நம்பாதீங்க. அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, தொடர்பு கிடையாது. அது டூப்ளிகேட். என்னுடைய பொருள்கள் விற்பனைக்கு என்னுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் மற்றும் எங்களுடைய விஹா கடையில மட்டும்தான் கிடைக்கும். இது போன்ற டூப்ளிகேட்டை தடுப்பதற்காக தான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை உங்களுடைய செல்லையே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க பொருள்கள் பார்க்கவும் வாங்கவும் அது ரொம்ப வசதியாக இருக்கும். எந்த டூப்ளிகேட்டையும் நாட வேண்டாம், எந்த டூப்ளிகேட்டையும் பார்த்து ஏமாற வேண்டாம், இல்லைங்களா? சரி, மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி. நன்றி, வணக்கம்.